எல்லாருக்குமே வணக்கம். ஏர்டெல்லுடைய ஏர் ஃபைபர் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு தான் வர்றோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்கள் 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே ஏர்டெல் ஏர் ஃபைபர் தான் வச்சுருக்கிறேன். 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடில் தான் நானுமே வச்சுருக்கிறேன். ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 எம்பிபிஎஸ். ஆனால் நான் ஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு ஃபோனில் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 5 எம்பிபிஎஸ் தான் காட்டுது. நான் எடுத்துருக்கிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 எம்பிபிஎஸ். ஆனால் ஃபோனில் டவுன்லோட் ஆகும்போது 5 எம்பிபிஎஸ் தான் காட்டுது. இது என்ன கணக்கு ப்ரோ? அப்போ மீதி 35 எம்பி எங்கே ப்ரோ போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அதாவது வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி என் கிணத்த காணோம், அதுக்கான ரசீது என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலுமே நிறைய பேத்துக்கு இந்த ஒரு டவுட் இருக்கலாம், சரிங்களா? அதனால் இந்த வீடியோவில் இந்த டவுட்டை உங்களுக்கு நான் கிளியர் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவும் மிகவும் எளிமையாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை உங்களால் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எம்பிபிஎஸ்னா என்ன, எம்பிபிஎஸ்னா என்ன? ஏன்னா நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு 40 எம்பிபிஎஸ்ல எடுக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஃபோனில் 5 எம்பிபிஎஸ் தான் காட்டுது. இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. ஸோ எம்பிபிஎஸ்னா என்ன, எம்பிபிஎஸ்னா என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இன்டர்நெட்டோட வேகத்தை நம்ம அளவிடுறதுக்கான ஒரு பேர் தான் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? எம்பிபிஎஸ் அப்படின்னா மெகாபிட் பெர் செகண்ட், ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், சரிங்களா? இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெகாபைட் பெர் செகண்ட், ஓகேங்களா? இப்போ இந்த எம்பிபிஎஸ் அப்படின்னா இது இன்டர்நெட்டோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மட்டும்தான் கணிக்க முடியும். இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது இன்டர்நெட் ஸ்பீடு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோட ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை கணிக்கிறதுக்கு தான் இது. இது மெகா பிட்டு, இது மெகா பைட்டு. அதாவது எம்பிபிஎஸ் அப்படின்னா நம்ம இன்டர்நெட் வேகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பேர் தான் எம்பிபிஎஸ். இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஃபைல் எந்த அளவுக்கு ஃபைல் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேர் தான் எம்பிபிஎஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு ஹெச்டியில் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, வீடியோ சாங்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வீடியோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 எம்பி இல்லைனா 120 எம்பி அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. என்னப்பா ஒரு வீடியோ சாங்கு 120 எம்பியா? எனக்கு ஒரு 50 எம்பிக்குள்ளே இருந்தால் போதும், இல்லைனா ஸ்டோரேஜ் ரொம்ப காலியாகி போயிடும், எனக்கு ஸ்டோரேஜ் பத்தாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா? இந்த எம்பியை குறிக்கிறது தான் இந்த எம்பிபிஎஸ், சரிங்களா? இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது இன்டர்நெட்டு ஸ்பீடை குறிக்கிறது தான் இந்த எம்பிபிஎஸ். இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது உங்களுடைய ஃபைலில் உள்ள அந்த எத்தனை எம்பி இருக்குது அப்படின்ற அந்த எம்பி கணக்கை குறிக்கிறது தான் இந்த எம்பிபிஎஸ், சரிங்களா? இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் 10 எம்பிபிஎஸ் அப்படின்ற ஒரு வேகம் இருக்குது, ஓகேங்களா? இப்போ 1 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. அந்த 1 ரூபாக்குள்ள 100 பைசா இருக்குது. 1 பைசா 2 பைசா 3 பைசா அப்படின்ற மாதிரி 100 பைசா இருக்குது. அப்போ அந்த 100 பைசாவை சேர்ந்தது தான் அந்த 1 ரூபா. அப்படிங்கும்போது 4 நபர் இருக்காங்க. அந்த 4 நபர்லேயுமே ஒவ்வொரு நபருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 10 எம்பிபிஎஸ் அப்படின்ற ஸ்பீடு அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 பேருக்கு 40 எம்பிபிஎஸ் சரியாக போச்சுங்களா? அப்போ அவங்களால ஒரு வெயிட்டு தூக்க முடியும். அந்த எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே 1 எம்பி தான் தூக்க முடியும். அதாவது உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லலாம் 10 எம்பி 20 எம்பின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த எம்பி கணக்கை தான் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு நபருக்குள்ள 10 எம்பிபிஎஸ்க்கான ஸ்பீடு இருக்குது. அவர் தான் ஒருத்தர். அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 10 எம்பிபிஎஸ் ஸ்பீடை உள்ளக்க வச்சிருக்கிறாரு. ஆனால் அவரால் தூக்கக்கூடிய வெயிட்டு பார்த்தீங்கன்னா 1 எம்பி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 4 பேர்த்துக்கு 40 எம்பிபிஎஸ் சரியாக போச்சுங்களா? அப்போ அந்த 4 நபர் என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேருமே ஆளுக்கு ஒவ்வொரு எம்பி தான் தூக்குறாங்க. அப்போ ஒரு எம்பியை இங்கிட்டு தூக்கி இப்படி வைக்கிறாங்க. இங்கிட்டு தூக்கி இப்படி வைக்கிறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும், சரிங்களா? ஒரு எம்பியை இங்கிட்டு தூக்குறாங்க. அந்த ஒரு எம்பியை தூக்கி இப்படி வச்சிடுறாங்க. இப்படி வைக்கிறதுக்கு 1 செகண்ட் அந்த ஒரு எம்பியை. அப்போ 4 பேர் சேர்ந்து 4 எம்பியை தூக்கி ஒரே செகண்டில் வைக்கிறாங்கன்னு வைங்களேன்.
இப்போ நான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காண்டி சொல்கிறேன் சரிங்களா. இதில் வந்து ரொம்ப டவுட்டாக வந்து கேள்வி கேட்காதீங்க. உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். 4 பேர் வந்து ஒரே செகண்டில் ஆளுக்கு ஒவ்வொரு எம்பியை தூக்கி இந்த சைடு வச்சிடுறாங்க. அப்போ ஒரே செகண்டில் இங்கிட்டிருந்து இப்படி வச்சிடுறாங்களா, அப்போ இந்த 4 எம்பியை வந்து ஒரே செகண்டில் வச்சுட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து வேலை வந்து சீக்கிரம் நடக்கணும். எனக்கு வந்து ஒரு செகண்டில் 4 பேர் 4 எம்பியை தான் தூக்கி வைக்கிறாங்க. எனக்கு ஒரு செகண்டில் வந்து 8 பேர் வந்து 8 எம்பியை தூக்கி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 4 பேர்த்த வந்து வேலைக்கு சேர்க்கணும். இதே கான்செப்ட் தாங்க. ஒரு நபர் வந்து ஒரு எம்பி தான் தூக்க முடியும் அப்படின்னா 4 நபர் இருக்காங்க. அப்போ 4 நபருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு எம்பி தூக்குறாங்கன்னா 4 நபருக்கு 4 எம்பி. அப்போ ஒரு செகண்டில் வந்து 4 எம்பியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு 8 எம்பி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடு. அதாவது வந்து ஒரு நபருக்குள்ளே 10 எம்பிபிஎஸ் இருக்குது அப்படின்னா அப்போ 4 நபருக்குள்ளே சேர்த்து தான் 40 எம்பிபிஎஸ். அப்போ நீங்கள் திரும்படி ஒரு 4 பேர்த்த வந்து வேலைக்கு சேர்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 40 எம்பிபிஎஸ் பத்தலைன்னா அதை 80 எம்பிபிஎஸோ இல்லை 100 எம்பிபிஎஸ்க்கோ நீங்கள் ஸ்பீடை வந்து மாற்றுறது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆள் கணக்கு வந்து கூட வந்து 4 பேரோ இல்லை 6 பேரோ சேர்த்து மொத்தமாக 10 பேர். அப்போ ஒரு ஆள் ஒரு எம்பி தூக்குறாருன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 10 எம்பி இப்படி தூக்கி வைக்கிற மாதிரி நீங்கள் 100 எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இந்த கணக்கு தான் சரிங்களா. ஒரு நபர் இருக்காரு, அந்த ஒரு நபருக்குள்ளே வந்து 10 எம்பிபிஎஸை வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ அவருடைய வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தூக்கி வைக்கிற வேகம், இந்த வேகத்தை தான் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் கையில் வந்து ஒரு பொருளை தூக்கி கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்களேன், அவரால் வந்து ஒரு எம்பியை தான் தூக்க முடியும். ஒரு எம்பிக்கு மேலே அவரால் தூக்க முடியாது. அப்படிங்கும்போது அப்போ அந்த கையில் வச்சிருக்கிற அந்த ஒரு எம்பி அப்படின்ற அந்த பொருளோட பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற எம்பிபிஎஸ். அந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஃபைல் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த எம்பி அப்படின்ற கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஸ்டோரேஜை குறிக்கிறது தான் இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது. இன்டர்நெட்டோட ஸ்பீடை குறிக்கிறது தான் வந்து இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது சரிங்களா. இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான விளக்கம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி புரியலை அப்படின்னா மறுபடி ஒரு தடவை வீடியோ வந்து திரும்படி ரீப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும் சரிங்களா. இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து போக முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த எம்பிபிஎஸ் அப்படின்ற கணக்கு. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 5 எம்பி அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வீடியோ ஃபைலை வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 5 எம்பியை தான் கொண்டு வந்து இங்கே வைக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு செகண்டில் வந்து 1 கிலோவை கொண்டு வந்து வச்சிரு அப்படின்னா நான் ஈஸியாக வச்சிருவேன். இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து 100 கிலோவை கொண்டு வந்து வை அப்படின்னா என்னால் அதை வைக்க முடியாது. அப்போ நான் ஒரு செகண்டுக்கு 10 கிலோ வைப்பேன் அப்படின்னா அந்த 100 கிலோவை வைக்கிறதுக்கு எனக்கு 10 செகண்ட் தேவைப்படும். 10 கிலோவாக கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. அந்த 100 கிலோவோட அளவு தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது. அந்த எடுத்து கொண்டு போய் வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரே செகண்டில் 10 கிலோ வைக்கிறதுக்கும் 10 தடவை கொண்டு வந்து 100 கிலோவை வைக்கிறதுக்கும் அந்த லேட்டன்சி ஆகுது பார்த்தீங்களா. 10 கிலோ மட்டும் வைக்கணும்னா நான் ஒரே செகண்டில் வச்சிருவேன். அதுவே நான் 100 கிலோவை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு 10 செகண்ட் எனக்கு தேவைப்படுது. அப்போ இதில் லேட் ஆகுது பார்த்தீங்களா, 10 தடவை நான் வைக்கிறது இல்லை. இந்த லேட் ஆகிறத கணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிபிஎஸ். அந்த 100 கிலோவை கொண்டு போய் சேர்க்கறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், இது வந்து எம்பி அப்படின்ற இந்த ஒரு ஃபைல் சரிங்களா. ஸோ அதாவது எம்பிபிஎஸ் அப்படின்றது இன்டர்நெட் ஸ்பீடு, எம்பி அப்படின்ற இந்த எம்பிபிஎஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் ஸ்டோரேஜுக்கு உண்டானது. அதனால தான் உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஜிபி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு செகண்டுக்கு வந்து 5 எம்பி, அடுத்து இன்னொரு 5 எம்பினா 10 எம்பி, அடுத்து ஒரு 5 எம்பினா அப்போ 15 எம்பி, திரும்படி ஒரு 5 எம்பினா அப்போ இதோட 20 எம்பி, இப்படி 5 எம்பியாக கொண்டு வந்து தான் அந்த 1000 ஜிபியை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது இந்த 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடு ஆனது ஒரு 1000 ஜிபியை வந்து ஒரே செகண்டில் அந்த 1000 ஜிபியும் அமைக்கி கொண்டு வந்து உங்கள் ஃபோனில் வைக்க முடியல. அந்த 40 எம்பிபிஎஸ்ஸால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஃபைலை பிச்சு கொண்டு வந்து தான் உங்கள் ஃபோனில் வைக்க முடியுது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொண்டு வந்து உங்கள் ஃபோனில் வைக்கிது பார்த்தீங்களா, அதோட ஒரு கால்குலேஷன் தான் உங்களுக்கு ஃபோனில் 5 எம்பிபிஎஸ் அப்படின்னு வந்து காட்டுது. மித்தபடி நீங்கள் 40 எம்பிபிஎஸ் ஸ்பீடு எடுத்திருக்கீங்கன்னா அது வந்து கரெக்டு தான். நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு செக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 40-45 எம்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்பீடு காட்டும். ஆனால் உங்கள் ஃபோனில் டவுன்லோடு ஆகுறது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு அது ஒரு 1000 ஜிபி அப்படின்னா
5 எம்பியா 5 எம்பியா தான் வந்து இந்த 40 எம்பிபிஎஸ்ஸால் கொண்டு வந்து வைக்க முடியுது. அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த வீடியோ ஃபைல் வந்து 1000 ஜிபி. ஆனால் அந்த 1000 ஜிபியை வந்து 1000 ஜிபியும் ஒரே செகண்டில் கொண்டு வந்து வைக்க முடியாது. அதனால் 5 எம்பியா கொண்டு வந்து இந்த 40 எம்பிபிஎஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா மறுபடியும் வீடியோ வந்து ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டு இந்த வீடியோ வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எந்த மாதிரி புரிஞ்சிருக்குது, நீங்கள் எந்த மாதிரி உதாரணம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.